السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في سعين حبيبه مخبرا وامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹு தஆலா நம் கேட்காமலே நம்மை முஸ்லிம்களாகவும் மூமின்களாகவும் படைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் இருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கியால் புரிந்தானே. அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமின்றி அல்லாஹு தஆலா 1,24,000 நபிமார்களையும் எந்த நோக்கத்திற்காக வேண்டி அனுப்பினானோ, எந்த கலிமாவுக்காக வேண்டி அனுப்பினானோ அந்த திருக்கலிமாவை விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு நசீபாக்கி கொடுத்தானே. அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதை விளங்குவதற்காக ஒரு காமிலான ஷேக்குடைய தொடர்பை நசீபாக்கி கொடுத்து அவர்களுடைய சுஹபத்திலே அவர்களுடைய நசரிலேயே வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்கி கொடுத்தானே. அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, அசத்துக்கு இவ்வளோ சொல்லி காமிச்சாங்களா இல்லையா? இதே போல் ஒரு தாலீம் மஜ்லிஸ், தரிக்கத்துடைய விளக்க பயான் மஜ்லிஸ் என்பதாக இதற்காக வேண்டி தனியாக யாரும் பாடங்களை விட்டு ஏற்பாடு செய்வார்களா என்று பார்த்தால் ஏற்பாடு செய்ய மாட்டார்கள். ஆனால் நமது ஷேக் நாயகம் நாம் எவ்வாறாவது அல்லாஹ் ரசூல் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடங்களை ஒதுக்கிவிட்டு இந்த தாலீமை விளங்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்க, இந்த பயான் மஜ்லிஸை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அது சொன்ன மாதிரி முதல் கோணம் முற்றிலும் கோணம் என்பது போல் நம்ம எந்த அளவுக்கு கூர்மையாக கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு சின்ன விஷயம் எதை கொண்டு அல்லாஹ் தஆலா யாருடைய வாழ்க்கையை மாற்றுவான் என்பது நமக்கு தெரியாது. அப்போ சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அதை கொண்டு என்ன பண்ணுவோம், ஒரு சிறிய நெருப்பு அதை என்ன பண்ணுறது, ஒரு காட்டையே அழிக்குதா இல்லைங்களா, அந்தளவுக்கு கொழுந்து விட்டு எரிதா இல்லையா? அதே போல் ஒவ்வொரு நபருடைய உள்ளத்திலையும் அந்த இறை காதல் இருந்து கொண்டு தான் இருக்குது. அந்த இறை காதல் என்ன பண்ணுறாங்க, பற்ற வச்சுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ஷேக் நாயகம் என்ன பண்ணுறாங்க, வராங்க மஜ்லிஸ்களை ஏற்பாடு செய்து கொடுக்குறாரு மாணவர்கள். அப்போ இதன் காரணமாக நம்முடைய இறை காதல் வளரும். அல்லாஹ் ரசூல் மேல் பாசம் என்ன பண்ணும், அன்பு பாசம் என்ன பண்ணும், இன்னும் அதிகமாக ஆகும். அப்போ எவ்வளோதான் நமக்கு இபாதத்துகள் செய்தாலும் வணக்க வழிபாடுகள் செய்தாலும் ஒரு கடமைக்குன்னு செய்கிற வரைக்கும் எந்த ஒரு அதில் இன்பமும் இருக்காது. ஆனால் யாருக்கு நமக்கு பிடித்தவர்களுக்கு செய்யும் பொழுது தான் நம்ம அதில் ஒரு இன்பம் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும் அன்பானவர்களே. சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க, அதாவதுமா இப்போ தரீக்கத் அப்படின்னு சொன்னாலே தரீக்கத்துக்கும் இந்த வாய்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா, பேசிக்கிட்டே இருக்கமா இல்லைங்களா? குறைக்குடம் கூத்தாடும் சொல்லுவாங்க, நிறைக்குடம் தழும்பாது. குறைக்குடம் கூத்தாடும், சும்மா ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, நான் அப்படியாப்பட்ட எனக்கு இப்படி தெரியும் அது தெரியும் சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டே இருப்போமா இல்லையா? என்ன சொல்கிறேன், என்னது அதிகமாக பேசிக்கிட்டே இருப்போமா இல்லையா? அப்போ என்னது, இந்த மாதிரி நான் அதிகமாக அதாவது நிறைக்குடம் தழும்பாது, எந்த ஒரு ஆட்டாசையும் எது இல்லாமல் தெளிவாக இருக்கும். குறைக்குடம் தான் என்னன்னு கூத்தாடும். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா என்ன பண்ணுறான், நம்ம அதெல்லாம் சரியான முறையில் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பண்ணான் கொண்டு வந்துட்டுருக்கான். அப்போ இந்த தரீக்கத்துக்கும் வாய்க்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குதா என்று பார்த்தால் அல்லாஹ்வை அடைவதற்கும் இந்த வாய்க்கும் சம்மந்தமே இல்லை. ஏன், அல்லாஹ்வை அடைய வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் அது உள்ளம் செய்ய வேண்டிய வேலை, அது கல்பு செய்ய வேண்டிய வேலை. ஆனால் வாய் என்ன பண்ணுறோம், அதிகப்படியான அதோட விளக்கங்களை தெரிந்து கொள்வதோடு நம்ம பேசுகிறோம். ஆனால் என்ன பண்ணாங்க, கலிமிசா சர்க்கார் சொல்லுவாங்க, அதாவது உருது பைத்து ஒன்று படிப்பாங்கல்ல, ஹோன்ட்டு சிய பைட்டே, அதுக்கு மேலே ஒரு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வை நினைப்பதற்கு உதடுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதான்னு பார்த்தேன், எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அதனால் என்னை 2 உதடுகளை மூசியால் தைத்து கொண்டு நான் அமர்ந்து விட்டேன் என்பதை என்ன பண்ணாங்க சொல்லி காட்டுகிறார் மாணவர்கள். அப்போ அதிகமாக நம்ம பேசுகிறது என்ன பண்ணும், முதல்ல
விட்டுறணும். தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை விட்டு என்ன பண்ணுவோம், நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி தேவையில்லாத விஷயத்தை விட்டு நம்ம தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னாலே நமக்கு இப்போ முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஞாபகத்துக்கு வந்துடும். எந்த அளவுக்கு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுலாம் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கும்போது சின்ன சின்ன சஹாபாக்கள் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை என்ன பண்ணாங்க, மனதில் வைத்துக்கொண்டு அவங்க பெரிய பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த 25 வயசில் என்ன பண்ணுறாங்க, ரிவாய் செய்கிறாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க என்பதை என்ன பண்ணாங்க, சொல்கிறாங்க. ஏன் அந்தளவுக்கு அவங்க ஞாபகம் சக்தி இருந்துச்சு? அவங்க பேசுனது எல்லாமே முக்கியமான விஷயங்கள் தான். அவங்க பேசுன விஷயம் எல்லாமே என்னது, தேவையான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். அதனால எதுவுமே மறக்கலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையில்லாத விஷயங்கள் தான் அதிகமாக பேசுகிறோம். தேவையுள்ள விஷயங்கள் அதெல்லாம் என்ன பண்ணுது, மறந்து போயிடுது. நேற்று காலைல 8 மணிக்கு என்ன பேசிக்கிருந்தோம் அப்படிங்கிறத சொல்ல முடியுங்களா? அதாவது இந்த பாடத்தில் இருந்தோம், இந்த பாடம் நடத்திக்கிருந்தாங்க சொல்லலாமே தவிர வெள்ளிக்கிழமை என்ன பேசிக்கிருந்தோம் ஏதாச்சும் முக்கியமானது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதுவே திடீர்னு என்ன பண்ணார், ஒரு நபர் வந்து இந்தப்பா இந்த பில்டிங்கோட பத்திரம் இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, 12 மணிக்கு கொண்டு வந்து இந்த பத்திரமா வச்சிரி என்பதாக கொடுக்குறாரு. திரும்ப ஒரு வாரம் சொன்னு கேட்டாலும் அன்னைக்கு மதியானம் 12 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்களே அப்படி என்ன பண்ணுவோம், டைம் வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லுவோம். ஏன், அது ஒரு முக்கியமான விஷயம் என்பதன் காரணமாக என்ன பண்ணுறோம், அதை நம்ம மனசில் வச்சுருக்கிறோம். அதே போல் என்ன பண்ணுறோம், மற்ற விஷயங்கள் அனைத்தும் சாதாரண விஷயமா இருப்பதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பொடுபோக்காக சாதாரண விட்டுட்டு போயிட்டே இருக்கோம் அன்பர்களே. அப்போ ஒரு விஷயம் என்ன பண்ணணும், பேச்சை, தேவையில்லாத பேச்சுக்களை என்ன பண்ணும், நம்ம குறைத்து விட வேண்டும். தேவையுள்ள பேச்சுக்களை பேசினோம் என்று சொன்னால் தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம சிந்தனையில் இருக்கும். எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ பயான்கள் கேட்குறோம், அந்த கேட்கும் போது சிந்தனையில் இருக்குது. அதை விட்டு எந்திரிச்சு போயிட்டோம், அதோட என்னது அடுத்து மறந்து போயிடும் அன்பர்களே. அப்போ என்ன பண்ணணும், தேவையான விஷயத்தை மட்டும் என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணணும். அது மட்டும் சக்கா சொல்லி காட்டுவாங்க, பஜுஸ் ஹிதுமத்தே ஹல்க் தரீக்கத்தே நேஸ்த். பஜுஸ் ஹிதுமத்தே ஹல்க் தரீக்கத்தே நேஸ்த். தரீக்கத்துன்னு சொன்னாலே ஹிதுமத்து தான்ப்பா. தரீக்கத்துன்னு சொன்னால் என்னது, ஹிதுமத்து தான். ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவாங்களா இல்லையா, அல் ஹல்கு இயாலுல்லா, அல் ஹல்கு இயாலுல்லா, படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாஹ் தஆலாவுடைய குடும்பத்தினர்கள். ஃபஅஹப்புல் ஹல்கு இலல்லாஹி மன் அஹ்ஸன இலா இயாலிஹி. அந்த படைப்பினங்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானவர் யாரு, மன் அஹ்ஸன இலா இயாலிஹி. அந்த படைப்பினங்களுக்கு யார் இஹ்சான் செய்கிறாரோ, யார் உதவி உபகாரம் நல்லுபகாரங்கள் செய்கிறாரோ அவர் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு நபருக்கு போய் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவர் எப்படி வழங்கியிருக்கணும், என்னை விட அவர் பெரிய நபர், இப்போ என்னை விட அவர் உயர்ந்தவர் என்பதாக விளங்கி இருந்தால் மட்டும்தான் ஒருவர் வந்து இன்னொரு நபருக்கு போய் என்ன பண்ண முடியும், உதவி செய்ய முடியும். நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் போய் அவனுக்கு தண்ணி எழுதி கொடுக்கணுமா? மற்ற நபர்களை சாதாரணமாக நினச்சிருந்தோன்னு சொன்னால் எப்படி நினச்சிருப்போம், நம்ம அவர் என்னோட சின்ன பையன், அவனுக்கு போய் நான் தண்ணி எழுதி கொடுக்கணுமா, அவருக்கு போய் நான் உதவி செய்யணுமா என்பதை என்ன பண்ணுவோம், அந்த ஹிதுமத் சாதாரணமாக வராது. அப்போ என்ன பண்ண ஷேக்னாங்க, நம்ம எப்படி ஆக்கிடுறாங்க, நீ ஒன்றுமே இல்லைப்பா, நீ ஜீரோ, நீ ஜீரோ, நீ மையத்து, உனக்கு ஹயாத்தை கொடுத்த அல்லாஹ் தான் என்ன பண்ணுறான், அவனை செயல்பட வச்சுக்கிருக்கிறான். அப்போ ஒவ்வொரு சூரத்திலையும் அந்த சூரத்தில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை இல்லல்லா, உன் முன்னாடி வரக்கூடிய அனைத்து சூரத்திலையுமே அல்லாஹ் தான் மௌஜூதாக இருக்கிறான் என்பதாக காமிச்சு என்ன பண்ணுறாங்க, நம்மை ஜீரோவாக ஆக்கி என்ன பண்ணுறாங்க, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மௌலாவை கொண்டு வந்து அவங்களை ஹீரோவாக ஆக்கிடுறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக தன்னறியாமல் என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹிதுமத்து, தண்ணி குடிங்க, என்ன வேணும் எது வேணும் என்ன பண்ணோம் கேட்குறோமா இல்லையா? அப்போ அதுதான் என்ன பண்ணாங்க, அந்த படைப்பினங்களுக்கு யார் இஹ்சான் செய்கிறார்களோ, படைப்பினங்களுக்கு யார் இஹ்சான் செய்கிறார்களோ அவங்க தான் என்ன பண்ணுறது, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான நபர்கள். அப்போ அந்த ஹிதுமத்து எப்படி சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தாழ்வு மனப்பான்மை பண்ணுறது. நான் ஒன்றுமே இல்லை, நான் அதம், அல்லாஹ் குவத்தை கொண்டு தான் நான் செயல்படுறேன், அல்லாஹ்வுடைய ஹயாத்தை கொண்டு தான் நான் ஹயாத்தாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய இல்மை கொண்டு தான் நான் அறிகிறேன் என்பது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிடும். அப்போ அல்லாஹ் தான் சொல்கிறான், அல் ஹல்கு இயால், அல்லாஹ்வுத்தாலா படைத்த மனிதனை மட்டும் தான் அல்லாஹ் படைச்சானா, அல்லாஹ் முஸ்லீம்களை மட்டும் தான் படைச்சானா அப்படின்னு பார்த்தா, ஹல்குன்னு சொன்னால் அல்லாஹ்வுத்தாலா ஒட்டுமொத்த உலகத்தில் என்னென்னலாம் படைச்சிருக்காரோ எல்லாமே உள்ளே வந்துடும். அல்லாஹ்வுத்தாலா படைத்த படைப்பினங்கள், இப்போ காஃபிரான நபர் இருக்கிறாங்க, அவர் வயசானவராக இருக்கிறாரு, அவருக்கு உதவி செய்யக்கூடாதா? அவருக்கு கட்டாயம் என்ன பண்ணலாம், நம்ம உதவி செய்யலாம். ரோடு கிராஸ் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ரோட்டை கிராஸ் பண்ணி கொடுக்கலாம். மூட்டை தூக்க முடியாமல் இருக்காங்க, மூட்டை தூக்கி கொடுக்கலாம். என்னென்னலாம் என்ன பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ என்ன பண்ணலாம், செய்யலாம். எந்த அளவுக்கு நம்ம கேள்விப்பட்டோமா இல்லைங்களா, ஒரு சம்பவம், ஒரு தவறான செயல் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி என்ன பண்ணுவாங்க, காட்டு வழியாக வருவாங்க, ஒரு நாய் தாகத்தின் காரணமாக என்ன பண்ணும், அந்த ஈரமாக இருக்கக்கூடிய மண்ணை என்ன பண்ணும், நாக்காலாம் என்ன பண்ணும் நக்கிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த பெண்மை என்ன பண்ணுவாங்க, ஆஹா இந்த நாய் ரொம்ப தாகத்தில் இருக்கும் போல இருக்கு என்பதாக சொல்லி அவங்க முந்தானே என்ன பண்ணாங்க, காலில் போட்டிருக்க குஃபை கழட்டி என்ன பண்ணுவாங்க, தண்ணி அள்ளி என்ன பண்ணுவாங்க, அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுவாங்க.
மனிதருக்கு தண்ணி புகட்டல, சகா சொல்லி காமிச்சாங்க. அவர் தக்குவாதாரியான ஒரு மூமினான தக்குவாதாரிக்கு அவங்க தண்ணி கொடுக்கல, தக்குவாதாரியான ஒரு மூமின் தண்ணி கொடுக்கல, ஒரு தொழுகையாளியான மூமின் தண்ணி கொடுக்கல, முஸ்லீமான மூமினுக்கு தண்ணி கொடுக்கல. அதாவது மனிதனத்தில் விட்டு என்னது கீழ்பட்டு நம்ம எந்த அளவுக்கு நஜீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நாய்க்கு என்ன பண்ணாங்க தண்ணி கொடுத்தாங்க. இந்த செயல் அதுவும் அல்லாஹ் தஆலா படைப்பு தானே. அல் ஹல்கு இயாலுல்லா, அந்த இயாலுல்லால் என்னது அந்த நாய் என்ன உள்ளுக்குள்ள வந்துடுது. அப்ப அந்த நாய்க்கு என்ன பண்ணாங்க ஒரு இஹ்சான் உதவி செஞ்சாங்களா இல்லையா? அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணியை மன்னித்து விட்டான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அன்பானவர்களே. அப்போ அதே போல் என்ன பண்ணாங்க, இது சம்பவத்தை சொன்னால் என்ன பண்ணாங்க கூட வேணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெண்மணி சரியாக தொழுதுருவா, எல்லா நேரமும் தொழுதுருவாங்க, சரியான தக்குவாதாரி, எல்லா இபாதத்துகளும் செஞ்சுருவாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, ஒரு பூனையை கட்டி போட்டு தொழுதாங்க. அதை அவுத்து விட்டு அது வாரம் என்ன போய் சாப்பிட்டு அதுவாக உயிர் வாழ்ந்துட்டு போயிருக்கும். அதை கட்டி போட்டு தொழுதாங்க. அதன் காரணம் என்னது, அது பசியில் செத்து போச்சு. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா, ஒரு உயிரை அவனை கொண்டாங்களா இல்லையா, அதுவும் என்ன பண்ணா இறக்கப்பட அவுத்துட்டாங்க, அதுவாக போயிருக்கும். இப்போ அதன் காரணமாக இவ்வளோ தக்குவாதாரியாக தொழுகையாளியாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா அந்த பெண்மணியை நரகவாசியாக ஆக்கி விட்டான் என்பதாக சொல்லி காட்டுவான் பண்ணுங்களே. அது ஹதீஸில் வருதா இல்லையா, சையதுல் கௌமி ஃபி ஸஃபரி ஹாதிமுஹும், அதாவது ஒருத்தர் தலைவராக ஒரு கூட்டத்துக்கு ஒருத்தர் தலைவராக இருக்கணும்னு சொன்னாலே என்னது அவருக்கு ஹிதுமத், அவர்கள் யார் அதிகமாக ஹிதுமத் செய்கிறாரோ அவர் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவராக என்ன பண்ண முடியும் இருக்க முடியும் என்பதாக என்ன பண்ணாங்க அன்றைக்கி ஹஜ்ரத் என்ன பண்ணாங்க ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லி காமிச்சாங்க. அப்போ சதா என்ன பண்ணணும், ஒருத்தவங்க ஹிதுமத் செய்ய போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஹிதுமத்தே ஹுதா மில்தாக என்பதை சொல்லுவாங்க. அந்த ஹிதுமத்தை கொண்டு என்ன பண்ணலாம், அல்லாஹ் தஆலாவை அடைந்து கொள்ளலாம் என்பதாக என்ன பண்ணாங்க ஷேக்னா சொல்லி காட்டுவாங்க அன்பானவர்கள். அப்போ இந்த ஹிதுமத்து நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொன்னால் நான் ஒன்றுமே கிடையாது, நான் ஒன்றுமே இல்லை, நான் அதம் என்பதா எப்போ நம்ம முழுசாக நம்ம உணர்றோமோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், அடுத்த மக்கள் மற்ற சகோதரர்களுக்கு மற்ற நபர்களுக்கு உஸ்தாதுமார்களுக்கு பெரியவர்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பணிவிடை செய்யக்கூடிய அந்த உணர்வு என்ன பண்ணும் நமக்கு வரும். அப்போ பெரிய பெரிய வழிமார்கள் இல்லை நேசர்கள் அவர்கள் எப்படி இந்த நிலையை அடைந்தார்கள் என்று பார்த்தா எல்லாமே என்னது அவர்களிடம் வெளியாகக்கூடிய அந்த ஹிதுமத்து, அவர்கள் அந்த மக்களுக்கு செய்த அந்த நல்லுபகாரங்கள், இதை கொண்டு தான் என்ன பண்ணாங்க மக்களுக்கு மத்தியில் என்ன பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம இறை நேசர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு சொல்கிறோமா இல்லையா, இந்த அந்தஸ்தெல்லாம் அப்படி தான் அடைஞ்சாங்க அவங்க. எந்த அளவுக்கு நம்முடைய ஷேக்நாயத்துடைய ஃபைசி நாயகம் இருக்காங்களா இல்லையா, இப்போ 4 பேர், இப்போ நம்ம பசங்களே 4 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டப்பை இருக்குது, அது தூக்கிட்டு வர பண்ணுவோம், ஏய் நான் போய் கட்டப்பை தூக்கிட்டு வரணுமா, இந்த நீ தூக்குடா அப்படின்னு அவன் நீட்டாக வரணும், அவன் பண்ணுவான், அவன் நீட்டாக வரணும்னு சொல்லிட்டு பார்த்து என்ன பண்ணுவான், இந்த இதை நீ தூக்கு, இந்த அதை நீ தூக்கு, இப்படி என்பதாக அடுத்தடுத்த நபர் தான் தூக்குவாங்க தவிர அது முன் வந்து கொடுப்பா நான் கொண்டு வரேன் யாரை கொண்டு வருவாங்களா. ஒரு மஞ்சள் பையை தூக்கி ரோட்டில் போகணும், என்ன பண்ணுவாங்க, என்ன மஞ்சள் பையை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு பண்ணாங்க, ஒரு சங்கடம் ஏற்படுமா இல்லையா. ஆனால் ஃபைசி நாயகம் என்ன பண்ணுவாங்க, எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி முற்படுத்தி என்ன பண்ணுவாங்க, கொடுப்பா நான் தூக்கிட்டு வரேன் என்பதை என்ன பண்ணுவாங்க, அந்த பையன் என்ன பண்ணுவாங்க அவங்க தூக்கிட்டு வரக்கு என்ன பண்ணுவாங்க முயற்சி இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவ்வாறாக என்ன பண்ணுவாங்க, அவங்க ஷேக்நாயகம் வந்தாங்கன்னு சொன்னால் அந்த பெட்டி பை இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க எஜமான் தான் என்ன பண்ணுவாங்க தூக்கிட்டு வருவாங்க, யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க முற்றிலுமா என்ன பண்ணாங்க ஷேக்நாயகத்துக்கு ஹிதுமத் செஞ்சாங்க. அதுபோல் அவங்க கூட பழகின அவங்க பீர்பாய்களுக்கு இன்னும் எத்தனையோ நபர்களுக்கு என்ன பண்ணாங்க, அவங்களாம் எந்த அளவுக்கு ஹிதுமத் செய்யணும் அந்த செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை தன்னுடைய முரீதுகள் அங்கே பயானுக்கு வருவாங்களா இல்லையா, தாலி மஹான்காக்கு வருவாங்களா இல்லையா, அப்போ தலவாணி இல்லாமல் படுத்துனாங்க சொன்னால் எஜமா என்ன பண்ணுவாங்களா ரூமில் போய் என்ன பண்ணுவாங்க அவங்க தலவாணி அவங்க வீட்டில் உள்ள தலவாணி எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு நபருடைய தலையை தூக்கி என்ன பண்ணுவாங்களாம் தலவாணி வச்சு போர்வை போத்தி விட்டு செய்வாங்க. இதே போல் ஒரு சில முறிவுகளை சாப்பிடுவாங்க, ஒரு சில எலும்பெல்லாம் ஒழுங்காக சூப்பு தெரியாமல் இருக்கும். இதை முதற்கொண்டு என்ன பண்ணாங்க சொல்லிக் கொடுப்பாங்க, இப்படி எடுத்து என்ன பண்ணும் சூப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லிக் கொடுத்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களே என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் சேர்த்தாங்க அன்பானவர்களே. அப்போ அதே போல் தான் ஷேக்னா என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒன்றுமே கிடையாதுமா, நாம் வந்து அதம், நாம் என்னது அதம், நாம் மையத்து, அல்லாஹ் மட்டும்தான் ஹயாத் ஆனவன் என்பதாக சொல்லி நம்ம ஒன்று இல்லாமல் என்ன பண்ணுறாங்க ஆக்கி நம்ம என்னது நம்ம எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது என்னது நம்ம அல்லாஹ்வுல மன் தவாலா அலில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், எப்போ நம்ம அல்லாஹ்வுக்காகவே நம்ம தாழ்ந்து போயிட்டோமோ அல்லாஹ் நம்ம மேலே கொண்டு வர ஆரம்பிச்சிடும், அல்லாஹ் நம்மளை மேலே கொண்டு வர ஆரம்பிச்சிடும். ஒமன் தக்கப்பர வதஅஹுல்லாஹ், எப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டேன், நான் ஓதி முடிச்சிட்டேன், நான் ஒரு ஆலிம் ஆகிட்டேன், நான் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டேன் என்பதா எப்போ நமக்கு சிந்தனைக்கு வருதோ வலஅல்லாஹ் அல்லாஹ் என்ன பண்ணாமலை தாழ்த்தி விடுவார்களே. அப்போ இந்த ஹிதுமத் நம்முடைய வாழ்க்கையில் என்னது, இந்த பணிவிடை செய்வது என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக ஒரு அங்கமாக இருக்கிறது. அது அதிகமாக என்ன பண்ணணும், எப்போல்லாம் உஸ்தாதுமார்களுக்கோ நம்ம வயதில் பெரியவர்களுக்கோ சின்ன பிள்ளைக்கு உடம்பு செலவு அவங்களுக்கு தண்ணியில் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு நம்மளால் முடிந்த அளவு என்ன பண்ணணும் ஹிதுமத் செய்ய வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அன்பானவர்களே. அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதன் காரணமாக அல்லாஹ் யுஹிப்
யுஹிப்புல் முஹ்சினீன், இஹ்சான் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா பிரியப்படுகிறான் என்பதை சொல்றாங்களா இல்லையா? நாமும் அல்லாஹ் தஆலாவுடைய நேசர்களாக ஆகுவதற்கு இதன் மூலமா அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா ஒரு வழியை வகுத்து கொடுக்கிறான் மாணவர்களே. அப்ப சதா அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையிலே வாழ்ந்து அனைத்து நபர்களிலேயும் மௌலாவை பார்த்து தரிசித்து அவளுக்கு ஹித்மத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.